இந்த நாத்தாக்கா போட்ட வழக்கில் தான் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து கரூர் மக்களுக்கு நீங்கள் வந்து வேலை கொடுத்துடக்கூடாது, நீங்கள் வேற எந்த விதமான உதவிகள் வேணால் பண்ணலாம், வேலை கொடுத்தது தப்பு அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை சொல்லி அந்த வேலை அந்த அரசாணையை ரத்து பண்ணாங்க. இந்த செய்தி வந்தோன்னா நாத்தாக்காவுக்கு தெரியாத அரசியலமைப்பா, எங்களுக்கு தெரியாத அரசியலா, நாங்கள் அப்பயே சொன்னோமே, நீதிமன்றம் உறுதிப்படுத்திச்சேன்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் எப்பா மனுஷன் யார் என்ன இதெல்லாம் தெரியலங்க. அந்த தீர்ப்பு பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சாங்க. உடனடியாக தமிழ்நாடு அரசு பார்த்தாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. எப்ப பாதிக்கப்பட்ட மக்களோட வாதங்களை கேட்காம அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்ப டைரக்டா நம்ம உச்சநீதிமன்றம் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா அந்த விஷயத்துல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. உடனடியா உச்சநீதிமன்றம் போறாங்க. உச்சநீதிமன்றத்தில் அபிஷேக் மனு சிங்வி அப்படிங்கிற வழக்கறிஞரை போட்டு இந்த வழக்குல வந்து நம்ம ஆஜரானோம். அபிஷேக் மனு சிங்வி எல்லாம் யாரு என்ன ஏதுங்கிறத நாத்தாக்கா தம்பிகள் தேடி பாருங்க. எப்பேற்பட்ட வழக்கறிஞரை இங்க போட்டிருக்காங்க. அவருடைய ஒரு ஹியரிங்க்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? செலவானாலும் பரவாயில்லைங்கிறதுல விஜயண்ணா ரொம்ப தெளிவா இருந்து இந்த வழக்கை நடத்தியிருக்காங்க. இந்த வழக்குல ரொம்ப சிம்பிளா விசாரணை முடிஞ்சிருச்சுங்கிறதா யதார்த்தமான உண்மை. முதல்ல இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் ஒரே ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க? இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவிகள் இருக்காங்க, அவங்களே இறந்து போயிருக்காங்க. அப்ப அந்த குடும்பம் வறுமையில சிக்கக்கூடாது, வறுமையில சிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் நாங்க வந்து வேலை போட்டு கொடுத்துருக்கோம், மற்றபடி இதுல வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்போது நாத்தாக்கா வழக்கறிஞர் இந்த பக்கம் நின்றுருக்காரு. நிற்கும் போது நீதிபதி கேட்டிருக்காரு, யார் நீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் வந்து ஒரு ஒரு கட்சி வந்து ரிப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது நீதிமன்றத்தில் முதல்ல எப்படி பேசணுங்கிறது இந்த நாத்தாக்கா வழக்கறிஞருக்கு தெரியலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நான் அட்வொகேட் கிடையாது, ஆனால் நீதிமன்றம் சார்ந்து ஏகப்பட்ட காணொலிகள் பண்ணியிருக்கேன். ஒரு வழக்கில் நான் ஒரு கட்சியை சேர்ந்தவங்கிற வாதத்தை எவனாவது முதல்ல முன்வைப்பானா? இவர் முன்வைக்கும் போது இவர் இந்த வழக்கில் நோட்டீஸ் அனுப்பி நீதிமன்றம் அவரை கூப்பிடல, இவரே தான் அந்த வழக்குள்ள வராரு. ஏன்னா இவர் கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. என்னுடைய உத்தரவை என்னுடைய கருத்துக்களை நீங்க கேட்காம அந்த வழக்கில் எந்த விதமான உத்தரவையும் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் கேவியட் மனு. கேவியட் மனு மூலமா அந்த வழக்கு விசாரணை வரும்போது இவர் கோர்ட்டுக்குள்ள வராரு. இந்த விசாரணை டேபிள்ல இவர் நிக்கிறாரு. அதனால தான் நீதிபதி கேட்கிறாரு, யார் நீங்க அப்படின்னு சொல்லி. இது எல்லாத்தையும் பார்த்தாரு. இதுல எதுக்கு அரசியல்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல அரசியலை புகழ்த்தாதீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிபதி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த நாத்தாக்கா வழக்கறிஞங்க சும்மா இருக்கலாம்ல. அடுத்து என்ன தெரியுமா கேள்வி கேட்கிறாரு? இல்ல இந்த வழக்கு விசாரணை சரி, நோட்டீஸ் போது வாதங்கள்லாம் முன்வைக்கலாம் சொல்லிட்டீங்க, எப்ப அந்த வழக்குல அடுத்த ஹியரிங் வரும், எப்ப நாங்க வந்து எங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைக்கலாம், இப்ப வேற இடைக்கால தடை போட்டீங்க அந்த உத்தரவுக்கு, அப்போ அந்த தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீர்த்து போகிற மாதிரி ஆயிடுச்சு, இருந்தாலும் என்னுடைய தரப்பு நியாயத்தை நான் முன்வைக்கணுமே, நான் என்ன பண்றது என்ன செய்யறேன்னு சொல்லி இந்த வாதத்தை கேட்கிறாரு. அப்போது நீதிபதி என்ன சொன்னார்னா, ஆகஸ்ட் 2031 இந்த வழக்கு விசாரணைக்கு வரும், அப்ப வந்து வாதத்தை முன்வைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா சொல்லியிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை எச்சரிக்கிறேன், தயவு செய்து பாத்தீங்கன்னா இதுல அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இந்த வழக்கோட ஹியரிங்க்கு உங்களுக்கு நோட்டீஸ் வரும். நோட்டீஸ் வரும்போது இந்த வழக்கு விசாரணையில நீங்க வந்து உங்களோட வாதத்தை முன்வைங்க, நோட்டீஸ் எப்போ வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் இந்த வழக்கு எப்போ விசாரணைக்கு வரப்போகுது அடுத்தது அப்படிங்கிறதா நீதிமன்றம் எதுவுமே சொல்லலை. ஆனா இந்த நாத்தாக்கா வழக்கறிங்க நான் ஒரு கட்சியை ரிப்ரசன்ட் பண்ணவேன் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறதா இருக்கட்டும், சம்பந்தமே இல்லாம இந்த வழக்குள்ள உள்ள வந்ததா இருக்கட்டும், இப்போ இந்த வேலை கொடுத்ததுனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு வந்திருந்தாங்கன்னா நீதிமன்றம் கன்சிடர் பண்ணியிருக்கும். இந்த வேலை கொடுத்த மக்களுக்கும் அரசு வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாத போது நீங்க ஏன் இந்த வழக்குல உள்ள வரீங்கிறதா நீதிமன்றத்தோட பிரதானமான வாதம். ஓவரால் பார்க்கும்போது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கரூர் விஷயத்துல உச்சநீதிமன்றம் தான் நம்மளை ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா காப்பாத்திக்கிட்டே இருக்குன்னு கூட ஒரு வார்த்தையை சொல்லலாம். கீழே உயர்நீதிமன்றங்கள் நமக்கு எதிராக முடிவெடுக்கப்படும் போது, குறிப்பா சொல்ல போனா மாநில அரசால் அமைக்கப்பட்ட எஸ்ஐடியை விசாரிக்கட்டும், அந்த ஸ்பெஷல் போர்ஸை விசாரிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. தீர்ப்பை கொடுத்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தி அவர்லாம் ஒரு தலைவரா ஓடிட்டாரு போயிட்டாரு அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் நடந்துச்சு. டைரக்டா நம்ம உச்சநீதிமன்றம் போனோம். உச்சநீதிமன்றத்தில் இல்லப்பா நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை வேணும்னு மட்டும்தான் நாங்கள் சொல்றோம், வேற எதுவுமே கிடையாதுங்கிற வாதத்தை முன் வச்சோம். சில பேர் சிபிஐ கேட்டாங்க. இப்ப சிபிஐயோட நீதிமன்ற கண்காணிப்பில் அந்த வழக்கில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும்போது அடுத்த கட்டமா நீங்க கரூர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் பயணத்தை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆதவர்ஜன் அவர்கள் பேச்சை மையப்படுத்தி திமுக உச்சநீதிமன்றம் போனாங்க.
ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுனதுல உங்களுக்கு பஞ்சாயத்து பிரச்சனையா இருந்தா அவதூறு வழக்கு போடு. எதுக்கு தேவையில்லாம முதலமைச்சர் கரூர் போகக்கூடாது பண்ணக்கூடாதுங்கிற வழக்கெல்லாம் போடுறீங்க? முதலமைச்சர் அக்யூஸ்ட்னு சொல்லி எப்படி உங்களால சொல்ல முடியும் அப்படிங்கிற, ஏன்னா எஃப்ஐஆர்ல அவரோட பேரே இல்லை அப்படிங்கிற வாதத்தெல்லாம் நீதிமன்றம் வந்து இதற்கு முன்னாடி அந்த கரூர் விஷயத்துல திமுக அசிங்கப்பட்டாங்க நீதிமன்றம் போய். இப்ப நாத்தாக்கா இந்த வழக்குல வேலை வழக்குல செருப்படி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் நான் பயன்படுத்தினேன். தேவையாது உங்களுக்கு? இப்போ அதெல்லாம் பண்ண திமுகக்கு இந்த வழக்கை போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த வழக்கை திமுக போட்டா பொதுமக்கள் மத்தியில கெட்ட பேர் வருங்கிறது திமுகக்கு நல்லா தெரியுங்க. எப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. இதுல என்னப்பா இது கருணை அடிப்படையில் நடந்திருக்கு? இதுல என்ன பெரிய பஞ்சாயத்து பிரச்சனை? முந்தைய அரசாங்க தவறு. இப்போ இந்த ஹிப்பா பாதி வந்து ஒரு மால்ல வந்து ஒரு விஷயத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. ஏதோ ஒரு இசை நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். ஏற்பாடு பண்ணும்போது ஏகப்பட்ட கூட்டம் வந்தோம்னா இந்த நிகழ்ச்சியை காவல்துறை தான் ரத்து பண்ண சொன்னாங்க. காவல்துறை ரத்து பண்ண சொன்னதுனால ஹிப்பா பாதி ரத்து பண்ணார். இதே மாதிரி அந்த கரூர்ல ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு, ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குன்னா காவல்துறை ரத்து பண்ண சொல்லியிருக்கலாம்ல. காவல்துறை ஏன் சொல்லல அப்படிங்கறத இங்க பிரதானமான கேள்வி. காவல்துறை எல்லாம் கூட்டம் வந்து உள்ள விட்டாங்கிறது நம்ம அத்தனை பேருக்கு தெரிஞ்ச செய்தி. சோ ஓவரால் பார்க்கும்போது இப்படிப்பட்ட சப்ஜெக்ட்ல உச்சநீதிமன்றம் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் தாவேக்கா பக்கம் தான் இப்போ நான் பேசுகிற தருவாய் வரைக்கும் நின்றுகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணை போன பிறகு அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வருது, யார் குற்றவாளி, என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் நாத்தாக்கா இங்கே செருப்படி வாங்கினாங்க அப்படிங்கிறது வரலாற்றில் பொறிக்கப்பட்டது அப்படிங்கிறத நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்டா இருக்கு.